என்னடா நடந்துட்டுருக்கு, என்னடா பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நடக்கிற நியூஸ் எல்லாம் கேட்குறப்போ ஒரு பக்கம் என்னடானா இஸ்ரேல் ஈரான் போருன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல், அதுக்கும் போருக்கும் சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன குழந்தைங்களாம் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்கள புதைக்கிற அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சம்மந்தமே இல்லையேடா அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்க மிடில் ஈஸ்டில் கண்ட்ரீஸில் இருக்க யாருக்குமே இதை பற்றி சம்மந்தமே கிடையாது. அவங்களாம் நிறைய பேர் பொழப்புக்கு இங்கேருந்து போனவங்க, நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க, முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் போயிருக்காங்க. தமிழ்நாடு கேரளாவிலேருந்துன்ட்டு அவ்வளோ பதட்டமாக நம்ம இருந்துகிட்டு இருக்க சூழலில் எங்கேயோலாம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் சம்மந்தமே இல்லாமல் டீ குடிக்க போனவங்க, அது ஒரு 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 சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்குநேரியில் கொஞ்ச நாள் முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு 6-7 பேர் வெட்டி அதில் ஒரு 2 பேர் சம்மந்தமே இல்லாமல் இறந்தும் போயிருக்காங்க. என்னடா 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 நடந்துகிட்ருக்கு சம்மந்தம் இல்லாமல்? அதில் இருக்க இன்வால்வ் ஆன பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கன்றானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், என்ன ரீசனு? ஒரு 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 சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ரீசனுக்காக இது இப்படி நடந்த ஒரு விஷயமானு பார்த்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் அதே மாதிரி இன்சிடெண்ட்டு இப்போது இங்கே சிவகங்கையில் இடைக்காட்டூர்ன்ற அந்த மானாமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கு. அதுவும் அதே மாதிரியான தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர்களை ஒரு அதே மாதிரி 5-6 பேர் சேர்ந்து வெட்டியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான நிலமையில் போய்கிட்டு இருக்குது, அவங்களோட மைண்ட் செட்டு மென்டாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்றத சுத்தராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. ஒரு என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் ஒரு விஷயம் நடந்திருந்தாலும், ஒரு அருவாளை எடுத்து ஒருத்தவங்களை வெட்ட போகிறோன்றது ஒரு வன்முறை, ஒரு தவறான செயல். அதுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னுமே அப்போ நம்ம கடுமையான தண்டனைகள் இல்லைன்றது தான் இதுலேருந்து தெரியுது. எனக்கு ஷாக்காகிறது தாண்டி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சில இந்த மாதிரி நியூஸெல்லாம் கேட்குறப்போ எங்கேயோலாம் இல்லை, இங்கே சுற்று வட்டாரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்போ எப்படி நம்ம நிம்மதியாக வெளியில் நடமாடுறது அப்படின்ற ஒரு இது இருக்குது. படிக்கிறானுங்களா, படித்து தான் அதெல்லாம் பண்ணுறானுங்களா, சோத்தை தான் திங்கிறானுங்களா, இல்லை வேறு என்னமா அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வருது. ஒரு கேட்குறதெல்லாம் தப்பே கிடையாது. இவனுங்க மாதிரி ஆளுகளில் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இவனுங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்கன்றது நினைக்கிறப்பே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி கேவலமான செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்களுக்கு அவனை வளர்த்து இந்த மாதிரி விட்டுருக்காங்களே அப்படின்னு எனக்கு அவங்க பேரண்ட்ஸை கேட்க தோணுது. ஒரு மாதிரி பசங்களை வளர்க்குற நீங்கள் எதை பண்ண இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு கட்டுப்பாட்டில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதையுமே நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டிங்களா? இல்லை அவன் வளர்கிறப்ப, ஏன்னா 21, 22, 20 வயசு பசங்க அப்படின்னா 2003, 4, 2005 இந்த மாதிரி தான் பிறந்திருக்கானுங்க. ஸோ அவனுங்க வளர்ந்த விதம் அப்படியா, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்த்துருக்கானுங்க அப்படின்றது அந்த கேள்வி தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்க தோணுது. இப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் அவனே இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, நீ அதில் பிறந்துட்டான்ற ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரியான செயலில் அவங்க பாதிக்கப்படுன்றது ரொம்பவுமே கஷ்டத்துக்குரிய விஷயம். இதை அங்கே இருக்க காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா அது அப்படி ஒன்று எனக்கு தெரியவே தெரியாது. அது அப்படி ஒன்று அப்படின்னு போகக்கூடாது. அதை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது நடக்கக்கூடாது, தப்பு, இதுக்கான கடும் நடவடிக்கை எடுக்கப்படுன்ற அந்த ஒரு குரல் ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அதை பண்ணணும். அதை கடுமையாக அதை ஃபாலோ பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தண்டனை இவ்வளோ தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவனுக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து அதுக்கான இது குறையும். ஸோ இனிமேல் நம்ம யாரும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குறையும். இப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எந்த ஒரு இதில் அடிப்படையில் இது குறையுன்ற நம்பிக்கையில் சாதாரண மக்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியும்? இது கேட்குறப்ப இதை பதிவு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இதை நான் பதிவு பண்ணணுன்றதுக்காக இதை பதிவு பண்ணுறேன். எனக்கு புரியலை, கேள்வியோடு தான் அதை முடிக்கிறேன். இதுக்கான பதில் என்ன, இதுக்கான தீர்வு என்ன, இது எப்போ முடியும், இது எப்போ முடியும், இதுதான் கேள்வி.
அதுக்கு உரிய நடவடிக்கை வந்து பதவியில் இருக்கிறவங்க அதை சம்மந்தப்பட்ட காவல்துறையை அவங்க தான் அதை பண்ணணும். ஸோ அதிகாரத்தில் இருக்க நாம் அதை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஏரியா பொறுப்பில் இருக்கிறவங்க இதை கவனித்து இதை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுங்க. நன்றி.